பொண்ணை ஒரு இந்திக்கார தப்பா நடந்துகிட்டா சார், பலாத்காரம் பண்ணிருக்கான், கையை பிடிச்சி இழுத்திருக்கான், அந்த பொண்ணு கிட்ட தப்பான வார்த்தையெல்லாம் பேசியிருக்கான், அறுவருக்கு கட்ட அந்த பொண்ணு போகும்போது நேருக்கு நேரு இப்படி ஓடி போய் இருக்கமா இருக்கி அந்த பொண்ணு இது பண்ணி இப்ப குழந்தை பயந்து வந்து எங்க கிட்ட சொல்லிச்சு சார், என்ன இந்த மாதிரி பண்ணான்னு. லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சோம் சார். நாங்க ஏன்டா இப்படி பண்ணனு நாங்க லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சோம். அடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணா, என்ன பொம்பளைங்க எல்லாம் ஒரே கத்துறாங்கன்னு தூங்கி இந்த ஆம்பளைங்க எல்லாம் நைட்டு 12 மணிக்கு சார் தூங்கி இந்த ஆம்பளைங்க எல்லாம் எழுந்து வெளியே வந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நாங்க சொன்னோம் எங்க வீட்டு ஆம்பளைங்க கிட்ட இந்த மாதிரி. அப்ப எங்க வீட்டு ஆம்பளைங்க என்ன பண்ணாங்க, சரி நீங்க இருங்க நம்ம ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸுக்கு தீர்த்தங்கர ஸ்டேஷனுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார். போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்தாங்க, 1 மணிக்கு வந்தாங்க. வந்து அந்த அடிச்ச உட்காந்தால அவனை கூப்பிட்டு அவன் பேரு அவனோட போன் நம்பர் எழுதி வாங்கினேன். அந்த பையனை போட்டோ எடுத்துட்டு ஒரு விஷயமா எவ்வளவு அசால்ட்டா சொன்னாங்க தெரியுமா சார், எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். ஏதாவது ஒரு விஷயமா எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல பாவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவ்வளவு இலக்காரமா பேசி போலீஸ்காரங்க கூட்டிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போல சார், அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கூட்டிட்டு வந்து வச்சு வேலை வாங்குற ஒரு முதலாளி அவர் சொல்றாரு, சரி நாங்க வந்து நீங்க எந்த தப்பு எதுவும் பண்ணாதீங்க, நம்ம ஊருக்குள்ள இருக்கிறோம், ஒருத்தருக்கு சமாதானமா போய்க்கலாம், எனக்கு மரியாதை கொடுத்து கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணாதீங்க, நான் வரேன் நாளைக்கு காலையில பேசிக்கலாம், நான் வெளியூர்ல இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அவனுங்களை வச்சு வேலை வாங்குறவரு. சரி ஊருக்குள்ள இருக்கோம், ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு, நாங்க அவருக்கு மரியாதை கொடுத்தோம். அவரு